கோல்டு விலை கொஞ்சம் இறங்கும். ஸோ 387 இருந்தது, இப்போ 382 இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஒரு 5 வெள்ளி வித்தியாசத்தில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இந்த டைம் தான் நம்ம வந்து லாக் பண்ணி மாதம் மந்த்லி கூட நம்ம கட்டலாம். ஸோ இது மந்த்லி கட்டணும்னா என்னத்துக்கு சொல்கிறேன்னா வந்து இந்த 10 மாதம் லாக் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டலாம். ஸோ இந்த கோல்டு விலை ஏறினாலும் உங்களுக்கு வந்து கவலையே இல்லை. ஸோ கோல்டு விலை ஏறினாலும் நம்ம வந்து இந்த காசு இதை கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதாங்க நான் வந்து இந்த கோல்டு விலைனா என் குரூப்புக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த 10 மாதமா இல்லை 6 மாதமா உங்களோட பட்ஜெட் பார்த்து நீங்கள் செய்யலாங்க. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த டீனார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீனார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பல விதமான டீனார் இருக்குது. 1/2 கிராம் இருக்குது, குவார்ட்டர் டீனார் இருக்குது, 1/2 டீனார் இருக்குது, 1 டீனார், 5 டீனார், 10 டீனார் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டை பார்த்து கூட நீங்கள் அந்த டீனார் கூட எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 டீனார், இதோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.25 இந்த டீனாரு. பார்த்தீங்கன்னா நான் காட்டினோடனே நான் மறைஞ்சிடுறேன், ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. ஸோ இதுதான் சொல்லுவாங்க 1 டீனார். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து இது பார்த்தீங்களா 5 டீனார், 10 டீனார்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இது. அந்த டீனாரும் சொல்கிறது 5 டீனார் 10 டீனார் வந்து 5 டீனார் வந்து 21.25. அது 10 டீனார் பார்த்துட்டிங்கன்னா 42.25. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அந்த காயின் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன காயின். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ரவுண்டாக கூட நீங்கள் சேமிப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1006 கிட்ட இருக்குங்க. இது 1 டீனார் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1006 கூட இருக்கும்.